ஆ, சரி, இன்றைக்கி ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம பொண்டாட்டி போடுற காஃபியை குடிக்கலாமா? நான் கதவை திறந்துடலையே. சரி, நம்மளே திறந்துடுவோம். சாவியை போட்டு இந்த சாவியை காணோம் வச்சுக்கிச்சுக்கோ. இந்த ஊக்கி பொண்டாட்டி எங்கடி இருக்க? காஃபி வேணுண்டியும் பாவாவுக்கு. எங்கே இருக்க? சைலண்ட்டாக இருக்குது. பெட்ரூமில் இருக்காளோ? இல்லை, வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு போயிருக்காளோ? அந்த ரூமில் இருக்காளா? இருக்காது. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருக்க மாட்டாளே. சண்டை போட்டோம். எங்கே டைனிங் டேபிளில் எதுவுமே காணோம். சரி, தண்ணி குடிப்போம். இது என்னது? ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு நோட்டு, ஸ்டிக்கி நோட் வழக்கம் போல். ஆஹா, என்னத்தையும் எழுதி வச்சுருக்காளே. போய் படிக்கவே பயமாக இருக்குது. இப்போ கன்ஃபார்மாக மேடம் வீட்டில் இல்லை. சரி, என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போம். நீ கெட்டவன், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், வராதே. ராட்சசி வீட்டை விட்டுட்டு ஓடிட்டா. வீட்டில் இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? உலகத்தில் அவன் நாடு விட்டு நாடு போய் வாழ்ந்துட்டுருக்கானுங்க. அவனுங்களை மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்படி நினச்ச நேரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுல்ல. 2 தெரு தள்ளி இருக்குது வீடு. அம்மா வீடுங்கனால சல்லு புல்லுன்னு கிளம்பி போயிடுறா அவள். கவனிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? அங்கே தான் போயிருப்பா, எனக்கு போயிருப்பா. சரி, சாவி எடு, போவோம். என்னென்னு கன்வின்ஸ் பண்ணுறது? இருந்தாலும் டூ மச் இல்லை. பசுக்குன்னு கோவம் வந்துடுது நம்ம பொண்டாட்டிக்கு. பங்கார தள்ளி. சரி, இன்றைக்கி போயிட்டு ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டி நம்ம பொண்டாட்டியை இட்டுன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இன்னோசென்ட்டு, ஷை டைப் வேறு. கோவமும் பட தெரியாது. அரைகுறையாக தமிழை பேசிட்டு எழுதியிருக்கு பாரு, நீ கெட்டவன். கூகுளில் கற்று கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி டைப் பண்ணி எழுதிச்ச மாதிரி பண்ணிட்டு போயிருக்குது. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், பகாதி. ஸோ அழகு பொண்டாட்டி. ஆனால் உன் கையில் காஃபி குடிக்கிறதாண்டி எப்பயுமே ஸ்பெஷல். அந்த என்னமோ ஒன்று சேர்த்து போடுவடி. அதில் நான் விழுந்துட்டேன்டி. உனக்கு சமைக்க தெரியுமான்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஆனால் சமைச்சு அசத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் எனக்கு சமைக்க தெரியும் அப்படி சொல்லிட்டு உனக்கு தான் சமைப்பேன் எப்போ அப்படின்லாம் அப்படியே கொஞ்சி தள்ளுவியடி. ஆனால் கோவம் தான். சின்ன பிள்ளை மாதிரி வீட்டுக்கு ஓடிடுது, அம்மா வீட்டுக்கு. வந்துருச்சா வீடு? ரைட்டு, உள்ளே வண்டி போட்டுடலாமா? இல்லை, சரி, கேட்டுக்கு வெளியே போடுவோம். வெளியே போட்டுகிட்டே ஃபோன் பேசுவோம். உள்ளே போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணோன்னா தெரிஞ்சு போயிருக்கோம் வந்துட்டோன்னு. வெளியே நின்று பேசலாம். వెరీ గుడ్. ఏమండోయ్ మేడం గారు, ఎక్కడ ఉన్నారు? వీటిలో தானே? கோவம் இருக்கியா? నువ్వు నాతో మాట్లాడకు బావా. கோவத்தில் கூட பாவா வருதா? ஓ, தெரியாமல் சொல்லிட்டியா பாவா? ஓகே, லெட்ஸ் கட் இட் அவுட். என்னது? நான் ఏం చేసినా సరే. అప్పుడు నేను ఇంట్లో ఉంటాను, నువ్వు வீட்டுக்கு వెళ్ళిపో. ஓ, நீ வீட்டில் தான் இருக்கியா அப்போ? சரி, நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? வெளியே தான் நின்று பேசிகிட்ருக்கேன். வாட், నువ్వు ఇక్కడ? என்ன నువ్వు ఇక్కడ? ராட்சசி, நான் உன் அம்மா வீட்டுக்கு முன்னாடி தாண்டி இருக்கேன். டோர் ஓப்பன் செய்யம்மா. ஓப்பன் த கேட். அங்கே நின்று டோர் திறந்து பார்த்துட்டு இருந்தா எனக்கு புரியல.
வாட்? 2 கையும் க்ராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தூரத்தில் வந்து சுருன்னு முறைச்சா எல்லாம் சரியாக போயிருமா? ஸ்டாப் லுக்கிங் அட் மீ. என்னை நேரில் பார்த்து உனக்கு இன்னும் கோவம் போகலையா? உனக்கு உன் பாவா மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? எது? நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னா? நான் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேண்ணா. ஓ, அப்புறம் வேறு என்னென்னு சொல்லுங்கள் மேடம். ராட்சசி, ஏன்டி இப்படி பண்ணுற? யாரை திட்டிகிட்ருக்க? என்னதானா? ஓ, எனக்கு நீ பேசல பாதி புரியாது, அது வரைக்கும் நான் தப்பிச்சேன். நன்னு ராட்சசி பிளவக்கூடாதோ. அப்புறம் பொஸ்க்குன்னு கோவம் வந்துட்டு கிளம்பி போகிற, கோச்சிக்கிற. நான் எவ்வளோ ஆசை தெரியுமா வந்தேன், என் பொண்டாட்டிக்கு எல்லாம் வந்துட்டு சாயந்தரம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹேட் அ கிரேட் டே இன் ஆஃபீஸ் டுடே. அவங்க கூட பற்றியெல்லாம் பேசிவிட்டு வளன்னு பேசிட்டு, அப்புறம் நீ போடுற ஸ்வீட்டான சுவையான காஃபியை குடிச்சிட்டு ஹாப்பியாக மடியில் படுத்து நீ என் தலையை கோதி விட்டுறது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம டிவி ஹாலில் உட்காந்துட்டு அப்படி 42 இன்ச்சில் ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு. இப்படி நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்தா எங்கே நான் போய் படுக்கிறது? பாவம் இல்லையா? கொஞ்சம் கூட பாசமே இல்லையா உன் பாவா மேலே? பாவம் தானே? சொல்லு. பங்காரம் யார்? யார் அந்த பங்காரம்? ராட்சசி சொல்ல மாட்டேன். ஓகே, ஐம் சாரி. யார் அந்த பங்காரம்? என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு நேரில் நின்று அப்படி சுருன்னு மறைச்சிக்கிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. யார் அது? நானே வரேன். மா கை கொடு. சாஃப்டி ஹேண்ட்ஸ் வச்சுருக்குற கொடு. பாவாட்ட கொடு. இப்படி கோச்சிட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தான் தெரியும்ல. நீ ஆயத்துக்கு லவ் பண்ணாதனால தான் புரியாத பாஷையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். கரெக்டாக? கொஞ்சோண்டு நான் கற்றுக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ எஃபர்ட் அவ்வளோ போட்டிருக்க. எழுதியிருந்தா நான் எதை பற்றி பேச தெரியுதா? நீ கெட்டவன். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், வராதே. எப்படி பங்காரம் அழகழகாக க்யூட்டாக வந்துட்டு நோட் எழுதுது. இந்த மாதிரி அழகாக காதலாகவும் நீ பேசலாம். ஓகேவா? நோட்ஸில் எழுதி அங்கங்கே ஸ்டிக்கி நோட்ஸ் டேபிளில், ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷினில், ஃப்ரண்ட் டோரில் இங்கெல்லாம் விட்டு அன்பு செய்யணுமா இல்லையா? பாவா பாவம் இல்லை. பாவா சும்மா சொன்னால் எப்படி? பாவாவுக்கு யார் இருக்கா? நீ தான் இருக்க. உனக்கு யார் இருக்கா? பாவா தானே. பாவம் தானே. இப்படி கோச்சிக்கலாமா? அதுலேயே சொல்ல மாட்டேங்கிற. சரி, நீ வரமாட்டல, நான் வீட்டுக்கு போகிறேன். வெயிட்டா? அப்படி வெயிட் சொல்லிட்டடா. என்ன ஏன் வரமாட்டேங்குறீங்களா? பாவா போகிறேன். ஹார்ட் உடச்சிட்ட, கோவமாகவே இருக்கா. பாவா நான் போயிட்டு காஃபி குடிக்காமல் வரமா உட்காந்துருக்க போகிறேன் ஃபுல் நைட்டு. பங்காரம், நான் உனக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் சரியா? நீ இல்லைனா நான் எப்படி? அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் இல்லாமல் நீ எப்படி? ஓ, பாவாவா இப்போ மட்டும் ஸ்வீட்டாக சாஃப்டாக பாவா வருது. லவ் யூ பங்காரம். ஐ நியூ இட். உனக்கு நான் தான் வேணும். ஹக்கீஸ்லாம் வேணாமா? ஒரு கிவின், ஒரு ஹக் உன்னோட பாவாக்கு ப்ளீஸ். சிரிக்கிறா. ஓரமாக வைக்க வருது. கம். ஆஹா, ராட்சசியோட ஃபில்டர் போயிடுச்சுப்பா. நம்ம பங்காரம் மொத்தமாக முழுசாக திரும்பி வந்துட்டாப்பா நம்மக்கிட்ட. ப்ளஷ் பண்ணுறியா? தள்ளி விடாத. ஐயோ,
இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், உங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பாத அப்படியே இரு. இல்லை ஆண்டி. சரி ஆண்டி, நான் அப்படியே கிளம்புறேன். இவ்வளோ கூட்ட தான் வந்தேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபைன் எவ்ரிதிங் ஃபைன். இவ காஃபி போட்டு தருவா, நீங்கள் பாருங்கள். பாய். திரும்பாத, அப்படியே வந்துரு. இன்னசென்ட் ஷை பொண்டாட்டி. மறுபடியும் சொல்கிற, புரிஞ்சுதா? உனக்கு நான் மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் எனக்கு இருக்க. ஸோ பாவா பாவம், புரிஞ்சுதா? இப்போ கோச்சிட்டு சின்ன பிள்ளை மாதிரி போகக்கூடாது. சண்டை போடு வீட்டில் வந்ததுக்கப்புறம். வைலன்ஸ், கை கால் வச்சு குத்து, அதுக்காக கரண்டி விட்டு அடிக்காத. பாவா உடம்பு தாங்காது. பட் யூ கேன் ஆல்வேஸ் ஃபைட், புரியுதா? சோகமாக போகாத தூக்கி பொண்டாட்டி. உனக்கு சண்டை போட தெரில, அதனால தான் நீ போயிட்டு அழுதுடுற. ஐயோ, வாழ்க்கையில் இப்படிலாம் யாருக்காச்சும் கிடைக்குமா பொண்டாட்டி? அதிகமாக பேசாமல் கஷ்டப்பட்டு புருஷனோட மதர் டங்கெலாம் கற்றுக்கிட்டு அதில் எழுதி தான் சண்டை போடுற அளவுக்கு நான் கெட்டவனா? சொல்லுங்க பங்காரம். చెప్పుమా. బావ కెట్టవునా లేదా? சரி போகலாமா நம்ம வீட்டுக்கு? சமத்து.